மேடம் என்னடா டாபர் மாமா வேலை கொடுத்துட்டு வந்து ஆமா 11 பேர் வந்தாங்க. என்ன பண்ண? டோக்கன் போட்டு நிக்க வச்சிருந்தேன். ஐயோ சமாளிக்க முடியாது. ஐயோ நீ வருவன்னு எவ்வளவு நேரம் நின்னுங்க. அப்புறம் நீங்க தேடி அதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு ஆமா தாலி கட்டிட்டாங்களா? அவங்களும் 2 நாளா நின்னுங்க ஆண்டாங்க. என்ன பண்ண? வராத போயிடுவோம். எல்லாரும் 11 பேரை இறங்கிட்டாங்க. நான் அம்மா தான் சமாளிப்பேன். என்னாலும் முன்ன வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஐயம்மா வராட்டி அம்மா நலமோடு இருக்க வேண்டுமடா தம்பி. அயல்நாடு சென்ற பட்டங்கள் முடித்துக் கொண்டிருந்தே அதிர்வத்தை காரணம் என்னவோ தம்பி, நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தையர் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்துட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியபுரி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். ஆமாண்டா, நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிருக்கு. இருந்தாலும் அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையாடா பாவி. ஒரு போன் பண்ண வேண்டியதாடா. போன் பண்ணிருப்பாங்க. அப்ப கொரோனா டைம் பஸ் எதுவும் போல. எங்க நீ போன் பண்ண ஞாபகம் இருக்குது? இதுங்களை பார்த்து மோசடி தான் நேரம் சரியா இருக்குது. மோந்து பார்த்துட்டு தான் வந்துடுறேன். அடா இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில சின்ன வயது துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான ஒரு சப்ப சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கடா? தங்க சிலை யாரும் கொண்டாடலப்பா. நான் தான் 1050 ரூபாய் கட்டி. இந்த சிலைக்கு மதிப்பு 1050. இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாதடா. டோக்கன் அட்வான்ஸ். இந்த சிலையில அதிக ஓட்டம் இருக்குது. ஓட்டம் இருக்குதா? அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாம இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த சிலைய முயற்சி பார்த்துருக்கிறேன். பாக்கலப்பா, பணத்தை கட்டணும்னு அவ்வளவு சரி. யாரோ பார்த்து இந்த அழகு வாழ்ந்த சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளி. கூர்மையான உளியகத்தான் இருக்கு. அது உளி இருக்கிறவன் பேசணும். யாருக்கு இல்ல? என்னதான் உளி இல்லாத 11 பேர் எப்படி சமாளிச்சிருப்பாரு? இந்த வேலை நடக்குதா? என்ன பண்றது? டாபர் மாமா இந்த மேல கோபம். என்ன கோபம்? மன்னனாக காட்சி நான் பார்க்க முடியவில்லை. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு படுவாள். கொஞ்சமா சாப்பிடற ஓடுறது எங்க கேக்குற? ரெட்டியால 16 பரோட்டா சாப்பிடுறேன். ஆமா ஏண்டா எனக்கு தகவல் சொல்லல? கல்யாணத்தை பார்க்கணும். நீ அழாதீங்க ஐயா. ரொம்ப கல்யாணம் நடக்கிறது, காது குத்தலு அது கிடையாதா? நிச்சயதார்த்தம் முதல் ரைட்டு. என்னடா சொல்ற? என்னடா 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 அம்மா கத்தனால அந்த மின்னி 50க்கு மேல யாராவது ஏன் கத்துவேன்? கணக்கு போட்டு ரெடியா வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? எல்லாம் போட்டா எடுத்து வச்சுக்கிறேன். என்னத்தை வச்சுக்கிற? என்னத்தை வச்சுக்கிறடா? பேச்சு கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் அண்ணியோட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். வாழ்த்துக்கள் மைத்துனரே. அந்த அங்கால நம்ம புனித்தலே கூத்தாண்டவர் புனித்தலே மாத்தா புனித்த நலமோடு வந்துட்டான். பால் சாப்பிடுறீங்களா? கடன் சாப்பிடுறீங்களா? டீன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இல்ல நாம ரெண்டா என்ன கூட பிடித்தாப்பா கேட்டா அத நம்பித்தாப்பா 1050 ரூபாய் எதையோ நீ பலமா எங்க ஏமாத்திருக்கிற. அதனாலதான் புலம்பின்னு கிடக்குற. நான் ஏமாந்தது இருக்கட்டும். ஆமாண்டா போயிட்டு வழியாங்காட்டி எத்தனை பேர் ஏமாறுங்களோ. இருந்தாலும் உங்களை பார்த்து விட்டு அண்ணிய பார்த்து விட்டு என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு மரியாதை பார்த்தாயா? குடும்பத்தின் குத்து பண்ணி குடும்பத்தை குத்து வேலை குத்து விளக்குடா. போய் வேலை பின்னாடி குத்தி மனமாறு நீ பார்த்துட்டு வந்த
ஒட்டா விட்டு வெளியே போல அவளை பேசிக்கிறது. நான் பத்தினிப்பா. டேய் உன் பொண்டாட்டி பத்தினி. ஆமாடா உன் பொண்டாட்டி பத்தினியும் பத்தினியடா பத்தினி. இந்த நெடுங்கல்ல எத்தினியும் காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும். ஏறி வேலை கணக்கெடுக்க போறாரு இப்ப ஆடி மேய். இப்போ அப்படியே கருப்புல போய் பச்சை வாயா. சொல்றா வீடியோல பாத்துட்டு எல்லாம் கார் போயிட்டோம் யூடியூப்ல கோஸ் வச்சு ஒட்டுறா பெட்டே கட்டியா ஆமாண்டா ஒட்டோ உள்ள எத்தினிய பொட்டிகளை பாத்துக்கிறேன். பார்த்தேன் டேய் ஏடா பார்த்தா ஆம்பளை பாருப்பா உன் பொண்டாட்டி தூக்கின்னு வரத. பணிவிடா, அது ஒரு பணிவு மரியாதையா? தூக்கின்னு வரத படிவ. பெண்களுக்கு பெண்கள் பேசுறது என்ன இருக்கிறது? கடவுளே எப்படியா முண்டை தலைக்காணி மந்திரம் ஏற்றிட்டு இருக்கிறாம்மா. அண்ணே உங்க மேல தான் கோபம். ஒரு வேலைக்கார பையன் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கணும். நான் எங்க வச்சேன்? நான் வைக்கலப்பா. யாரையும் போய் வாழைப்படைக்கு வெளியே உட்கார வச்சிருக்கணும். செல்லமா உன் கரத்தினால எதையும் தயிர் சோறா போட்டு வளர்த்த பாரு. அந்த ஆணவத்தால பேசுறேன். எப்படியா கருத்துல தயிர் சோறு? அதான் நான் 4 நாளா மயிறு பேய் ஆகுது. தயிர் சோறு போட்டாங்க தயிர சோறு. தக்காளி பழம் தலை தலை இருக்காம பாரு. ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் போதுவது. நீங்க வாரி வாரி சாப்பிட்டு பாரு ஏற ஒரு மாதிரி. அண்ணன் கூட சாப்பிட்றோம் அப்படி ஒரே அல்ல ஒரு அண்ணன் கூட சாப்பாடு ஏன்டா இது பைரான் நாடா இது நான் வாரி வயிற்று பீசிக்கிறேன் கொட்டிக்கிறேன். அப்படியே சொன்னானா நான் எங்க வைக்க போறேன் பார்த்து வச்சுட்டு போறேன். இனத்தை வச்சுட்டு போவேன் மருந்தா உங்களை பார்த்து விட்டு அண்ணியை பார்த்து விட்டு இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை வாப்பாச்ச தங்கை முத்தழகி. சிவாஜி கணேசன் கட்டாடா அவனாண்ட பையன் 500 ரூபாய்க்கு நைறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். 5000 ரூபாய் வாங்கி அட்வான்ஸ் போயிட்டான். என்ன வார்த்தை கேட்டீங்க தங்கச்சி அவன் பணம் கட்டிட்டு அப்புறம் மாமா வேலை பார்த்து இந்த விக்கி இல்ல இப்ப எப்படி விக்கி வாய்ந்த பையன் பாவம் போட்டா பார்த்தா அடி குருவது அனைத்து உண்மையா? ஐயோ ஏத்துக்கண்டா பணம் கட்டிருந்த நானே எவ்வளோ வண்டி ஓட்டுறாங்க. எனக்கு மாறுவலி தாங்க முடியல. ஓடி சென்று கிங்ஃபிஷர் மாத்திரம் எப்பா அது அவ்வளவு ஒரு கிக்கா இருக்காதுப்பா. 1848 வாங்கி தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியம். நான் இந்த கப்பல்ல நினைக்க மாட்டேன். நான் இந்த கப்பல்ல ஐயோ கூட்ட போயிட்டாங்கடா. நான் சொல்றது அனைத்துமே இந்த சதிகார பாவி மீது சத்தியமா உண்மை உண்மை உண்மைப்பா. எப்படியா பில்லு வாங்காதே எனக்கு ஐயோ இது யாரு பார்த்த பிள்ளையோ வரங்க போலாம் சத்தியம் பண்றாங்களே. இந்த நெடுங்கல் ஆட்ட முடிச்சு வீட்டுக்கு போனோட உயிரா இருக்கும் மாதிரி செத்து விடுவோம்னு தெரியலையே. நான் செத்துறேன் சாமி. 45,000 வாங்கி நீங்களே பகுதி எடுத்து போங்கடா. அந்த படுபாவை இப்படிப்பட்ட தவறான செயலை செய்து விட்டாரே. நான் மட்டும் நாட்டு இருந்தால் அந்த படுபாவை வெட்டி கூற போட்டிருப்பா. தம்பி நீ வந்து விட்டாய். ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை இருந்து படுபாவி தவறு செய்து விட்டார். இருந்தாலும் நீ வந்து விட்டாய். இருவரை பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஒரு மருந்தா அதுக்கு நான் ஒரு 1500 ரூபாய் கழிச்சு கொடுத்தாங்க. நேரத்துக்கு தானே சேர்த்து வச்சுக்கிறேன். கொட்டா உள்ள வந்தாவே பொங்க கொடுத்துடணும். ஆமாண்டா பங்குடா. கொட்டாவில் வந்ததுமே பங்கு கொடுத்து இவன் தான் சொன்னான். ஏன்டா இவரு ஊர் விட்டு பெருமாள் இல்லை பச்சை மோட்டர் காய் போயிட்டு ஐயா 1 ஏக்கரா நாத்து விட்ட ஐயா பொன்னி ஐயா 1 ஏக்கரா. ஆமா அவன் அழுதுக்குன்னா சொல்றான், சிரிச்சுக்குன்னா சொல்றான். சொல்லுவாரு ஐயா 1 ஏக்கரா ஓட்டினட்ட ஐயா பொன்னி விளைஞ்சு நல்லா வந்துச்சு ஐயா. விளைஞ்சு அறுக்கிற நேரத்துல அதை துணுப்புடுவோம் ஊரை சுத்துற பண்ணி. இந்த பண்ணி ஊரை சுத்துது, இந்த பண்ணி வீட்டுல உட்காந்து துணுது. அந்த பண்ணியால் தான் சம்பாதிக்கிறோம். சொல்ல கொடுக்கறதே அந்த பண்ணி தான். அறுத்துக்கன்னு நினைக்கிறேன் நான். ஐயா குடிமக்களே தீர்க்க வேண்டும். உங்கள் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீர்கள். என்ன தெளிவா சொல்லுங்க. ஐயா நாக்கு நட்ட பயிர் அனைத்தையும் காலகட்டத்தில் வாழக்கூடிய அழைத்து விட்டது ஐயா. முத்து வந்துக்கிறான். அட யார் அவன் கூசட்டியா சொமா உட்காந்துறா உங்களை பூ சட்டின்னு கேக்குறான். யார சொன்னா? அவனு அதனால் கையா வாழ வழி கிடையாது ஐயா. அதை விட்டா போறையா. நாட்டை விட்டு புறப்படுகின்ற கவலைப்படாது. உங்கள் குறை நான் தீர்த்து வைக்கின்றேன். கானகம் சென்று மிருகங்களை வேட்டி ஆடி விட்டு வருகின்றேன். அளவா சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. கானக வேட்டையாட நீங்கள் செல்வதா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானக சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறது. வேண்டாம் தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் ஆயிற்சாக இருக்கும். அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நாங்கள் இருக்கிறோம். நான் பார்த்துக் கொள்ள நன்றி. பாகராம்பர் பூட்டி கொடுத்த கர்ண மோச்ச நாடகம் நடக்குது. 17வது நாள் கர்ணம் போருக்கு போறார். பொண்ணு மடுக்குது. எப்பா நீ பாவாதடா ராஜா. எப்ப நான் பொட்டியா பொட்ட தப்பா 1000 ரூபாய் கட்டுறேன். பொட்டத்தான் என்னமா நடிக்கிறானா கடவுளே. அழகான மயில் குட்டி வேணும். மயில் குட்டி மயில் குட்டி மட்டும் வேணாப்பா. மயில் பால் இருந்தா 1 லிட்டர் குட்டி போற மயில